60 ஆண்டு காலமாக ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி கிட்ட கூட நெருங்க விடாமல் வச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேசிய உணர்வு திராவிட தேசியமாக மாற்றப்பட்டிருக்கு. ஒரு முஸ்லீம் வாக்கு கூட பிஜேபி கொடுக்கும். சனாதனத்தை இன்னும் தூக்கி பிடிக்கிறது எது? பிஜேபி தான். சமூக நல்லிணக்க மண் எது? தமிழ்நாடு தான். ரத யாத்திரைகள் தான் பிஜேபி அதிகாரத்துக்கு கொண்டு வந்ததுன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நினைக்கிறான். இப்போ அது ரெண்டும் இல்லை. அடுத்த ரத யாத்திரைக்கான கண்டென்ட் காஷ்மீரும் பாகிஸ்தான் ரெண்டு தான். மோடியுடைய அரசியல் ஆயுள் காலம் முடியுது. பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 22 காஷ்மீரில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. அதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் நகர்வுகளும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களும் பொதுமக்களுக்கு ஆதரவான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் காஷ்மீரில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கூட உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கான அந்த ஆதரவு குரல், அந்த மக்களுக்கான குரல், ஒட்டுமொத்த தேசத்தை அதை பேச வைக்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு தான். 100%. நீங்கள் அதுக்கு நீங்கள் இந்தியாவில் எந்த சமூக நல்லிணக்கங்களுக்கும் விதையே இங்கே தான். நீங்கள் காந்திய விநாயகரன் கோட்ஸே என்ற ஒரு சிற்பவன் பார்ப்பான் சுட்டுவிட்டான். அவர் ஹே ராம்னு கீழே விழுந்து இறந்து போயிட்டார். ஆனால் சுட்டவன் பச்சை குத்தி இருக்கான். தன்னுடைய பேர் என்னென்னு இஸ்மாயில்னு பச்சை குத்தி இருக்கான். எந்த முகமதியரும் பச்சை குத்த மாட்டாங்க தெரியுமா? முதல்ல முட்டா பயலுக, பாப்பா பயலுக, முட்டா பயலுக. பச்சை குத்துறது தடை செய்யப்பட்டிருக்குது. அவங்களுக்கு தடையப்பா பச்சை குத்துவது ஹராம். மது குடிப்பது எப்படி ஹராமோ, வட்டிக்கு வாங்குவது வட்டிக்கு கொடுப்பது எப்படி ஹராமோ, அதே போல் பச்சை குத்துவதும் ஹராம். பெண்கள்லாம் அந்த இது போட்டுக்கிறாங்களே டாட்டு, அதெல்லாம் முஸ்லீம்கள் போடவே கூடாது. ஆனால் முஸ்லீம் சுட்டு கொண்டு விட்டான்னு செய்தி வந்தோடனையும் இந்து முஸ்லீம் கலவரம் வருவதற்கான சூழல் உருவாகுது. பெரியார் அன்றைக்கி ரேடியோ இருக்குது. பெரியார் சொல்கிறார், எந்த முகமதியனும் காந்தியை சுட்டுக்கொள்ளலை, சுட்டு கொட்டவன் தப்பாக பச்சை குத்தி இருக்கான். முகமது இஸ்மாயிலும் பச்சை குத்தி இருக்கான். ஆனால் சுட்டவன் சிற்பவன் பார்ப்பான்ங்கிற செய்தி யார் சொல்கிறா? பெரியார் தான் சொல்கிறார். பெரியார் சொன்ன பிறகு தான் நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே கலவரம் நடக்கலை. இப்படி பாதுகாக்கப்படுகிற மண் எது? இந்த மண் தான். சமூக நல்லிணக்க மண் எது? தமிழ்நாடு தான். ஏன்னா வடக்கே அம்பேத்கர், தெற்கே பெரியார், கருப்பு சட்டை ஊதா சட்டை, ரெண்டு சட்டையும் தான் இந்த இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் தமிழ்நாடு சமஸ்கிருதத்தை இன்று வரை எதிர்க்கிறது. நீங்கள் 1500 மொழிகளில் சமஸ்கிருதத்தை நீக்கிட்டீங்கன்னா மிஞ்சுவது எது? தமிழ். 1500 மொழிகளை இவன் சமைச்சிருக்கான். இந்த சமஸ்கிருத பார்ப்பனர்கள் சொந்த மொழியை அவன் படிக்க, அது வேறு விஷயம். சமமாக கிருதம் பண்ணுவதற்கு இந்த மொழியை உருவாக்கி கொடுத்தவனே அன்றைய தமிழ் புலவனுக்கு தான். எதை? சமஸ்கிருதத்தை. ஆனால் இன்றைக்கி அரசியல் எப்படி ஆக்கப்படுகிறதுனா, முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் தீவிரவாதி. நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூபியில். என்ன பண்ணுறாரு யோகி ஆதித்யநாத்? முஸ்லீம்கள் வீடுகளை அன்றைக்கி நைட்டு தரமட்டம் பண்ணிடுறது. உச்ச நீதிமன்றமே அதை கண்டிச்சிருக்கு, பலமுறை கண்டிச்சிருக்கு. அப்போது முஸ்லீம் எதிர்ப்பு அரசியலை தான் அங்கே இருக்கக்கூடிய சாமியாருங்கிறவனை எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும்? கோயிலுக்கு கீழே மரத்துக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். அதுதான் அதுக்கு பேர் திரு ஓடு, அதுக்கு பேர் தெரு ஓடு. தெருவில் போகிறவன் போடுற சோறு தான் அதில் வாங்கி சாப்பிடுறது. அதுக்கு என்ன பேர்? திரு ஓடுன்னு. இப்போ காவி உடையோடு பாதி பேர் முதலமைச்சர் ஆகிட்டான். அவனுக்கு குழந்தை இல்லை, குட்டி இல்லை, பொண்டாட்டி புள்ள உட்டா எது. ஆனால் வாழ்கிறவனை பற்றி அவன் எப்படி சிந்திக்க முடியும்? உயிரோடு வாழ்கிறவன், குழந்தை குட்டி, கல்யாணம், கச்சேரி, நல்லது கெட்டது, சாவு வாவு, இத்தனைக்கு செலவு இருக்குது, வரவு இருக்குது, இத்தனைக்குமான உறவு இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாத பையன் இந்த மோடி யோகியும் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும்? அப்போது அவனுக்கு என்ன செலவு, என்ன வருமானம்? இந்த கூத்து பூரா எங்கே? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பிஜேபி சித்தாந்தம், சங் பரிவார்கள்,
விஎஸ்பி போன்ற மதவாத இயக்கங்களால் இங்கே அரசியல் மயப்படுத்தப்படுகிறது. அவனுக்கு அரசியல் ஒன்றும் சம்மந்தமே இல்லை, அடிமையாக்குவது மட்டும்தான் அவனுக்கு அரசியல். சனாதனம் என்ன சொல்லுது? சாதி கட்டமைப்பை போற்றி பாதுகாக்கணுங்கிறது. இப்போ அதான் அரசியல். சாதியை ஒழிப்பது தான் பெரியாருடைய வேலை, அம்பேத்கர் வேலை. இவன் சாதி வேணுங்கிறான். சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு அதனால தான் எல்லாத்துக்கும் எதிரியாக இருக்கு. அதுதான் காரணம். மட்டுமே நான் நல்லவன் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல். யாரு பாதிக்கப்பட்ட அந்த சமூகமே தன்னை நாங்கள் பண்ணலைன்னு நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இன்னைக்கு காஷ்மீர் மக்கள் அதை தான் சொல்கிறாங்க. நாங்கள் இந்தியர்கள், இந்துஸ்தானிகள், எங்களை பிரிக்காதீங்கன்றாங்க. மழை வெள்ளம் புயல் வந்தால் தான் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இந்துத்துவ அரசியல்னால இங்கே இருக்கக்கூடிய உறவுகளை பிரிஞ்சு தமிழ் சமூகத்தில் இப்போ ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்ட மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது தானே? இல்லை, அப்படி நம்ம உடனடியே சொல்லிட முடியாது. ஏன்னா முட்டாள்களிடம் மிக எளிதாக மத அரசியலை விதைத்து விடலாம், அது செடியாய் மரமாகும். ஆனால் படித்தவர்களிடம், இப்போ நீங்கள் திமுகவை காப்பாற்றுகிற வாக்கு வங்கி எதுன்னு நினைக்கிறீங்க? முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு வங்கி தான். ஒரு ஓட்டு கூட பிஜேபி கொடுக்காது. திமுகவை காப்பாற்றுவதே இது முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித். தலித், படித்த தலித், படிக்காத தலித் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுறான். அதை நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களை நீங்கள் கல்வி படுத்தலை, அரசியலும் படுத்தலை, அது வேறு விஷயம். ஒரு முஸ்லீம் வாக்கு கூட பிஜேபிக்கு கொடுக்காது, ஒரு கிறிஸ்துவ வாக்கு கூட பிஜேபிக்கு கொடுக்காது. படித்த தலித் இளைஞர்களும் பெண்களும் ஆண்களும் பிஜேபிக்கு போடவே மாட்டான். ஏன்? சனாதனத்தை இன்னும் தூக்கி பிடிக்கிறது எது? பிஜேபி தான். அப்போ எப்படி அவன் ஓட்டு போடுவான்? என்ன இப்போ இலி சாதியாக என்னை முத்திர ஊற்றி நீ தானே வச்சுருக்க? எஸ்சியா என்ன நீ தானே வச்சுருக்க? எஸ்டியா நீ தானே வச்சுருக்க? உனக்கு எப்படி ஓட்டு போடுவேன்? அப்போ அவர்களும் ஓட்டு போடுவதில்லை. ஆனால் பெரும்பான்மையான படிப்பறிவு இல்லாத இந்துக்களிடம்தான் எது பற்றிக்குது? சமூக நீதி தமிழ்நாடு இருக்கும் வரைக்கும் அது காப்பாற்றப்படும். இங்கே அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. இது கேரளாவுக்கு போயிருக்கு. கேரளாவுக்கு இப்போ கேரளா கம்யூனிஸ்டுகள் இந்த மதவாதிகளை ஏற்றுக்கிறது இல்லை. கர்நாடகாவுக்கு போயிருக்கு, ஆந்திராவுக்கு போயிருக்கு, தெலுங்கானாவுக்கு போயிருக்கு, துளுக்கு போயிருக்கு. எது? இந்த பெரியாருடைய சமூக நீதி. இது தமிழ்நாட்டோட நிற்கல. அவன் சவுத் இந்தியாவில் பதறானே. சவுத் இந்தியானாலே பதறான். ஏன் பதறான்? பெரியாருடைய கருத்துக்கள் இந்த தென்னிந்திய மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் போய் சேர்ந்து. அதுதான் உண்மை. அதனால் இந்த மதவாத அரசியல், பிஜேபியினுடைய சங் பரிவார்களோட அரசியல், குருமூர்த்தி பாண்டே ஹெச்ராஜா அரசியல் இங்கே எடுபடாது. ஆனால் இன்னொன்று, 60 ஆண்டு காலமாக ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியை கிட்ட கூட நெருங்க விடாமல் வச்சுருக்குது. ஆமாம். என்ன காரணம்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேசிய உணர்வு திராவிட தேசியமாக மாற்றப்பட்டிருக்கு. தமிழ் தேசியம்தான். திராவிடங்கிற பேரில் தமிழன் தான் அதிகாரத்துக்கு வர்றான், தமிழன் தான் அமைச்சராகிறான், தமிழன் தான் எம்பி ஆகிறான். இல்லை ஏதாவது ஆந்திராவில் இருந்தால் கர்நாடகா கேரளாவில் இருந்தவன் ஆகிறான் இல்லை. ஆனால் சில பேரோட வாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழர்களாகவே இருந்தாலும் அவங்களுடைய தாய்மொழி அடிப்படையில் அவங்க தெலுங்கு இருக்கிறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இதையும் பார்க்குறோம். எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா சில விஷயங்களை வெளியே கொண்டு வருதோ, இந்த மாதிரியான விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுது. இல்லை, அது நீங்கள் தவறு. என்ன காரணம்னா, திராவிடனுங்கிற பேரை பார்ப்பனர்கள் தான் வைக்கிறான். ஏன்னா தமிழை உடைக்கிறான். நீங்கள் ஒரு 10,000 வருட இலக்கியம்தான் சிலப்பதிகாரம். பாப்பா தான் சொல்கிறோம் 2000 வருஷம், 1000 வருஷம், 500 வருஷம்னு. எத்தனை வருஷம்? 10,000 15,000 ஆண்டு கால இலக்கியம்தான் சிலப்பதிகாரம். அது என்ன சொல்லுது? வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகுன்னு சொல்கிறான். எரிச்சு கிரிச்சு கொளுத்தி எல்லாம் ஆற்றுல போட்டு ஏரியில் போட்டு எல்லாம் பண்ணி விட்டது போக மிஞ்சிருது. அதெல்லாம் எது? சிலப்பதிகாரமோட இலக்கியங்கள்லாம். நீங்கள் வாவூசு ஐயர் என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கொண்டு சங்கரமடத்தில் கொடுக்குறாரு. அவன் பூரா அடுப்பெரிக்கிறான். எங்கே? ஆமாம், அடுப்பெரிக்கிறதுக்காக கூட்டி கொடுக்குறானுங்க. நீங்கள் இப்போ திருக்குறள் எப்படி நமக்கு கிடைக்குது? இவர் அயோத்திதாச பண்டிதருடைய அப்பா எல்லிசி கலெக்டரேட்டு சமையல்காரனாக இருக்கார். அவங்க கூட்டி கொட்டுறானுங்களே, சமையல் எறிங்கடா, சமையல் பண்ணுங்கடான்னு. அப்போ இந்த திருக்குறளை கட்ட பார்க்குறாரு. அதனுடைய அந்த கோர்வை, அதனுடைய நேர்த்தியை பார்த்து கொண்டு போய் வெள்ளைக்காரன் கொடுக்குறாரு. இது ஏதோ முக்கியமான இலக்கியம் போல தெரியுது, கொஞ்சம் பாருங்கன்னு. அவன் எல்லிஸு பார்த்துட்டு தான் திருக்குறளை கண்டுபிடிக்கிறான்.
இல்லைன்னா அது என்ன ஆயிருக்கும்? அடுப்புக்கு போயிருக்கோம். இப்படி செய்தவர்கள் யார்? பார்ப்பனர்கள். அப்போது திராவிடங்கிற பேரில் தமிழர்களை பிரித்து ஒரு மொழியை உருவாக்குறான். அதான் தெலுங்கு. 70% தமிழ், 30% சமஸ்கிருதம், 50% கன்னடம். இப்படி 80x20, 80% தமிழ், 20% பிறமொழி. பிறமொழியில் சமஸ்கிருதம். அதை கலந்து அதுதான் எது? மலையாளம். இப்படி இந்த மொழியை என்ன பண்ணுறான்? சிதைக்கிறான். இந்தி மொழிங்கிறது சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தது தான். அ ஆ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக் என்னது நம்ம ஆ ஆ இ இ உ தான். அப்படி எல்லாமே தமிழ் தான். ஆங்கில மொழிக்கு வேறு சொல்லே தமிழ் தான். ஆக மொத்தத்தில் இங்கே சமூக நீதி பேசினா எதிர்ப்பு வரும், நீங்கள் மொழி பற்றி வெளிப்படுத்தினா எதிர்ப்பு வரும், இதெல்லாம் வரும். நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட மாதிரி தொடர்ந்து எல்லையில் பதட்டம் அப்படின்றாங்க. முக்கியமான அதுதான் கேட்க வந்தேன். இப்போ மக்களுக்கு எல்லையில் பதட்டம்னு சொல்லி ஒரு பீதியை உருவாக்குறது, உண்மையிலேயே எல்லையில் பதட்டம் இருக்குதா? இது என்ன நடக்கும்? எல்லையில் எந்த பதட்டம் இல்லை. எல்லையில் பதட்டம் இருப்பதாக மீடியாக்களில் பரப்பப்படுகிறதே தவிர வாக்கு என்னென்னு ஒரு 6-7 மாநில தேர்தல் இருக்குது, பீகார் உட்பட. சொன்ன மாதிரி பிரதமர் கூட தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு நேராக பீகாருக்கு தான் போனார். ஏன்? என்ன காரணம்? பீகார் தான் முக்கியம். இங்கே எடுக்க வேண்டிய சூழ்நிலையே பீகாரில் போய் எடுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஏங்க அந்த முதலமைச்சரோட பேசலை? அமித்ஷாவும் பேசலை, மோடியும் பேசலை. மாநில முதலமைச்சர் தான் சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பு. அப்துல்லா அந்த ஒரு வார்த்தையை மிக கவனமாக சொல்கிறார். எல்லாரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஆனால் பிரதமரும் பேசலை, உள்துறை அமைச்சரும் பேசலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி பிரச்சனையை போல் காஷ்மீரும் பாகிஸ்தானும் தேவைப்படுகிறது. எதுக்கு? இவர்களுக்கு. ஏன்னாப்பா இன்னொரு விஷயம் என்னென்னா, மோடியுடைய அரசியல் ஆயுள் காலம் முடியுது. 75 வயசு ஆகிப்போச்சு. 75 ஆண்டு ஆகும்போது ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு 100 வருஷம் ஆகிப்போச்சு. 1925 தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி எல்லா அரசியலுமே அன்றைக்கி தான் ஆரம்பிக்கப்பட்டது. 100 வருடம் கழித்து இப்போ பல கட்சிகளை காணோம். ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறான்? இந்தியாவில் இனிமேல் காங்கிரஸ் கொடியை பறக்கக்கூடாது, காங்கிரஸ் கொடியை பறக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் தான் இந்தியா கூட்டணிக்கான 99 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 40 பேர் எங்கேருந்து போகிறான்? தமிழ்நாட்டில் இருந்து. கேரளாவை முஸ்லீம்களை நம்பித்தான் ராகுல் காந்தி வர்றார், பிரியங்கா காந்தி வருது. யாரை நம்பி? கேரளா முஸ்லீம்களை நம்பி. யூபி முஸ்லீம் கூட இல்லை. அப்போது பிஜேபியினுடைய அரசியல் அடித்தளமே காஷ்மீர் முஸ்லீம்களும் பாகிஸ்தான் தான். காரணம், பாபர் மசூதியும் ராம ஜென்ம பூமி தான் இங்கே இத்தனை ஆண்டு கால அரசியலாக இருந்தது. 80 ஆரம்பிக்கப்பட்ட பிஜேபி 2014 ஆட்சிக்கு வருவதற்கு பாபர் மசூதி தான் காரணம். கரசேவர்களே வாங்க, கடப்பாறையோடு வாருங்கள், மண்வெட்டியோடு வாருங்கள். எத்தனை காஷ்மீர், கன்னியாகுமரி, முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, இப்படி பல ரத யாத்திரைகள் நடந்தது. அப்போ இந்த ரத யாத்திரைகள் தான் பிஜேபி அதிகாரத்துக்கு கொண்டு வந்ததுன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நினைக்கிறான். இப்போ அது ரெண்டும் இல்லை. அடுத்த ரத யாத்திரைக்கான கண்டென்ட் காஷ்மீரும் பாகிஸ்தான் ரெண்டும் தான். இதுதான் எதிர்காலத்தில் அரசியலாக்கப்படும். இங்கே கல்வி அறிவு வளர வளர வளர, படிப்பறிவு வளர வளர, எந்த மக்கள்கிட்ட கல்வி அறிவும் படிப்பறிவும் எவன் படிக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் சொன்னான். 2000 ஆண்டுகளாக யார் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சூத்திர படித்தான்னா ஈயத்தை நல்லா காய்ச்சி அவன் காதில் ஊற்றுனான். படிக்கவே கூடாதுண்ணா. படிப்பு என்பது மேல்தட்டு பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சொந்தமான சொத்து. கீழ்ச்சாதி படிக்கவே கூடாதுண்ணா. நான் ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துக்காரன் அவன் கேட்டான், இன்றைக்கி வரைக்கும் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்குது. 2000, 3000, 4000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த பஸ்ஸில் எழுதி வச்சுருக்கு திருக்குறளை இவ்வளோ அழகாக யோசித்து எழுதுனா, நம்ம பையன் 2000 வருஷம் ஏன் படிக்காமையே போயிட்டான்? சரியான கேள்வி. இவ்வளவு அறிவாக சொல்லியிருக்கான். இந்த திருக்குறளை எத்தனையோ 1000 வருஷம் முந்தி அப்போ அவன் அவ்வளோ படிச்சிருக்கான். நீங்கள் எங்கே சட்டி பானையிலாம் எழுதி வச்சுருந்துருக்கான். எங்கே எடுத்தது? நம்ம
கீழடியில். கீழடி. இவ்வளவு படித்தவன் ஏன் இப்பெல்லாம் படிக்காமல் போயிட்டான்னு கேட்குறான். 100 வருஷம் 200 வருஷம் ஏன் படிக்கலை? இவனை யார் படிக்கக்கூடாது? இவன் ஏன் முட்டாளாக போயிட்டான்? இந்த கேள்விகளை ஆர்எஸ்எஸ் பிஜேபி நோக்கி தான் கேட்க வேண்டியிருக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போதைய சூழல் காஷ்மீரில் எப்படி இருக்குது, ஊடகங்கள் அதை கையாண்ட விதங்களை ரொம்ப அற்புதமாக எடுத்துரைச்சிங்க. உங்கள் வரை நன்றி, வணக்கம்.